வணக்கம். குடிகார அரசியல், குடிகார குப்பிகளை வைத்து அரசியல் செய்யும் இந்த நாட்டில் குடிமகன்களுக்கு பாதுகாப்பை கேட்கும் மக்கள் மத்தியில் ஒரு சிறிய காணொளி. கள்ளசாராயம் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அதை போய் குடிச்சிட்டு 50 பேர் செத்துருக்காங்க, 39 பேர் செத்துருக்காங்க, 25 பேர் செத்துருக்காங்க, 100 பேர் செத்துருக்காங்க. எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது, அதை சுவிட்ச் போடணும். எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து வாயில் விட்டுப்பேன்னு சொல்லி ஒரு 500 பேர் செத்து போனாங்கனாக்க அதுக்கு நான் கட்டுற டேக்ஸ்லேருந்து அவனுக்கு நஷ்டீடா? இது என்னங்க நியாயம்? இது இப்போ இதுக்காக அரசு ஒரு வேளை எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணுறேன், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா, பீகாரில் நடந்த நிலைமை தானே. எல்லாம் சோப்பை கடிச்சு தின்னுட்டு இந்த சோப்பு, டர்பன்டைனு, அதுக்கப்புறம் அந்த என்னது பஞ்சர் ஒட்டுற லிக்விடு அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தானுங்க. காவல்துறை என்ன செய்கிறது கேள்வி. ஆமாம், காவல்துறை எல்லா பக்கம் தான் இருக்குது, அப்புறம் ஏன் திருட்டு நடக்குது? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா பக்கம் தான் இருக்குது, அப்புறம் ஏன் இடி ஃப்ராட்ஸ் நடக்குது? அட கடவுள் எல்லா பக்கம்தான் இருக்கார், அப்புறம் ஏன் பாவம் நடக்குது? இது இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பீப்புள் ஹூ நோஸ் இது தப்புன்னே தெரிஞ்சு செஞ்சு அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிறான். அதற்கு போய் இந்த அரசியல் கட்சிங்க எல்லாம் இது தப்பு, அது தப்பு, அவனுக்கு காசு கொடு, உமைவாடி அதில் ஒருத்தர் 25 லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறார். சூப்பரில் யார் வீட்டு காசு? நான் கட்டுற டேக்ஸுங்க, நம்ம கட்டுற டேக்ஸுங்க. இதுக்கப்புறம் அந்த கலாச்சாரத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் அரசு எடுக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஒருத்தன் வீட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருந்தானா அதை எங்கத்தை போய் தடுக்கிறது? அதுக்கு பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கும் இருக்குது. மது எப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி குடிக்கிறவனா பார்த்து திருந்தா விட்டால் குடியை ஒழிக்க முடியாதுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்கள், பாட்டி செலவு வாங்கிட்டு வருவான். இந்தியா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள், அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு போய் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். ஸோ குடிகாரனாக பார்த்து திருந்தலைன்னா குடியை ஒழிக்க முடியாது. தேங்க்யூ.